மாருதி சுசுகி நிறுவனம் 2 புதிய மிட்-சைஸ் எஸ்யூவி கார்களை இந்த ஆண்டு அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் மிட்-சைஸ் செக்மெண்டில் தனக்கென மிகப்பெரிய பங்கு பிரிப்பதற்காக இந்த கார்களை களம் இறக்குகிறது. இதன் மூலம் பல்வேறு விதமான வாடிக்கையாளர்களை கவர முடியும் என அந்நிறுவனம் நம்புகிறது. இது குறித்த விரிவான விவரங்களை காணலாம் வாருங்கள். இந்தியாவில் பாரத் மொபிலிட்டி குளோபல் கண்காட்சி வரும் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை டெல்லியில் வைத்து நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் ஏகப்பட்ட வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் தங்கள் புதிய தயாரிப்புகளை வெளியிட தயாராக இருக்கிறார்கள். இந்தியாவின் பல முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் இந்த கண்காட்சியில் பங்கேற்கின்றன. அங்கு வெளியாக போகும் வாகனங்கள் குறித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கண்காட்சியில் மாருதி நிறுவனம் தனது விட்டாரா என்ற முதல் எலக்ட்ரிக் காரை களமிறக்குகிறது. இந்த கார் நேரடியாக ஹூண்டாய் நிறுவனத்தின் கிரெட்டா காருடன் போட்டியிடும் வகையில் களமிறங்குகிறது. இது குறித்த விளம்பரங்களை எல்லாம் அந்நிறுவனம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இந்த கார் கடந்த நவம்பர் மாதம் இத்தாலியில் காட்சிப்படுத்தப்பட்டது. இத்தாலியில் காட்சிப்படுத்தப்பட்ட காரை தான் இந்திய சேவைக்கு ஏற்ப மாதிரி இந்தியாவில் இந்த காரை நிறுவனம் அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது. இதில் மக்குலரான முன்பக்க வடிவமைப்பு, ஸ்ட்ராங்கான பக்கவாட்டு வடிவமைப்பு, 19 இன்ச் அலாய் வீல்ட் என பல முக்கிய அம்சங்கள் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த காரின் பின்பக்க கதவு ஹேண்டில்கள் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. இதுபோக ராக்டு சீ ஃபில்லர், ஷார்க் ஃபின் ஆண்டனா உள்ளிட்ட அம்சங்களும் இந்த காரில் வழங்கப்பட்டுள்ளன. இந்த காரில் உயரமான சீட்டிங் பொசிஷன் இருக்கிறது. காரின் உட்பகுதியில் மாடர்னான கிளீனான டேஷ்போர்டு வடிவமைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுபோக 2 ஸ்போக் கொண்ட ஸ்டீரிங் வீல், பிரிட்ஜ் வடிவிலான சென்டர் கன்சோல் உள்ளன. சர்வதேச அளவில் காட்சிப்படுத்தப்பட்ட காரில் 10.25 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 10.1 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் பொருத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விட்டாரா கார் முன்பக்க வீல் டிரைவ் மற்றும் ஆல் வீல் டிரைவ் ஆகிய 2 விதமான வேரியன்ட்களில் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 வேரியன்ட்களிலும் 128 கிலோவாட் அதாவது 172 HP பவரை வெளிப்படுத்தும் எலக்ட்ரிக் மோட்டார் பொருத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மோட்டார் ஓடுவதற்காக 49 கிலோவாட் ஹவர் LFP பேட்டரி பேக் பொருத்தப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதுபோக கூடுதல் பேட்டரி பேக்காக 64 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கும் பொருத்தப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆல்வீல் டிரைவரை பொறுத்தவரை கூடுதலாக 64 HP பவர் தரும் வகையில் மோட்டார் செட்டப் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேரியண்டில் 61 கிலோவாட் ஹவர் தான் பொருத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காரின் ரேஞ்சை பொறுத்தவரை முன்பக்க வீல் டிரைவ் வேரியன்ட் பெரிய பேட்டரி பேக்குடன் 550 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் மாருதி நிறுவனம் எலக்ட்ரிக் வாகனம் அறிமுகப்படுத்துவது குறித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த கார் அறிமுகமான உங்களுடன் எலக்ட்ரிக் வாகன உலகில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரம் கிராண்ட் விட்டாரா காரை நீட்டிக்கப்பட்ட வெர்ஷன் முழு ஹைபிரிட் வெர்ஷனில் வரும்போது 30 கிலோமீட்டர் வரை மைலேஜ் தரும் வகையில் இந்த கார் வடிவமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.